ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகி ஸ்டெப்ஸ். நான் உங்ககிட்ட லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தேன், நான் கிறிஸ்டோபா அகாடமியோட 5 ஸ்டார் ஷெட்யூல் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. ஸோ நான் வந்துட்டு அந்த ஷெட்யூல் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஷெட்யூல் வேகமாக கம்ப்ளீட் பண்ணிட்டாலே என்னால் வந்துட்டு ஒய்மா டெஸ்ட் வந்துட்டு அப்போவே போட முடியல. ஒய்மா டெஸ்ட் வந்து நான் மண்டே தான் போட்டேன். அதுக்கு ரீசன் வந்துட்டு என் பையனோட பர்த்டே, அதனால் என்னால் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ண முடியல. ஸோ நான் வந்து மண்டே வந்து ஒய்மா டெஸ்ட் அட்டன் பண்ணேன். ஒய்மா டெஸ்ட் வந்து எப்படி இருந்துச்சு, கொஸ்டின்ஸ் எப்படி இருந்துச்சுங்கிறத அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்மளாம் முக்கால்வாசி என்ன நினைப்போம், ஒன்று நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கிறதுனாவே வந்துட்டு அந்தளவுக்கு கொஸ்டின்ஸ் நல்லா எடுத்துருக்க மாட்டாங்க. பெய்ட் பேட்ச் அளவுக்கு வந்துட்டு கொஸ்டின் வந்து ஒர்த்தாக இருக்காதுன்னு நினச்சிட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ அப்படிலாம் இல்லை. நான் வந்துட்டு அட்டன் பண்ண வரைக்கும் வந்துட்டு ஜிஎஸ் கொஸ்டின் ரொம்பவே தரமாக இருந்துச்சு. எல்லாமே உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு 50 கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு எனக்கு 35 நிமிஷம் பக்கத்தில் எடுத்துக்கிச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு 50 கொஸ்டினுக்குள்ள அவங்க ஜிஎஸ் வந்து நிறைய கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு டைம் கொஞ்சம் நிறையவே எடுத்துச்சு. நான் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு நல்லா கொஸ்டின் உள்வாங்கிட்டு தான் ஆன்சர் பண்ணினேன். ஸோ ஜிஎஸ்சில் வந்துட்டு சில இடத்துல வந்து எனக்கு கன்ஃபியூஸ் ஆச்சு தான். ஜிஎஸ்சில் நான் வந்து ஒரு 2 கொஸ்டின் தப்பு பண்ணியிருப்பேன். அதுலேயும் ஒரு கொஸ்டினில் வந்துட்டு அவங்க தவறு எதுன்னு கேட்டிருப்பாங்க. நான் ரைட்டாக பொறுத்திருக்க மேட்ச் த ஃபாலோயிங் ஆன்சர் வந்துட்டு ரவுண்ட் பண்ணி வச்சுட்டேன். இன்னொரு கொஸ்டின்ஸ்க்கு வந்து எனக்கு ஆன்சர் தெரியல, அதனால நான் தப்பு பண்ணியிருப்பேன். இந்த ஒய்மா சீட்டில் வந்துட்டு நான் அட்டன் பண்ண ஃபஸ்ட்டு கொஸ்டினே எனக்கு தப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால், நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டே வந்துட்டு செட் பண்ணேன்னா, எனக்கு வந்துட்டு யாரோ ஒருத்தர் பக்கத்துலேருந்து என்னை வாட்ச் பண்ணுற மாதிரி, எக்ஸாம் ஹாலில் நம்ம எக்ஸாம் எழுதுறப்போ டீச்சர்ஸ் யாரோ பக்கத்தில் நமக்கு எழுத வராதில், எனக்கு அதே மாதிரி ஃபீல் ஆச்சு. நான் அதனாலேயே வந்துட்டு வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக ஷூட் பண்ணல. அது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் வந்து என்கிட்ட ஸ்டோரேஜ் இல்லை மொபைலில். ஏன்னா நான் வந்துட்டு ஒரு 1 ஹவர் பக்கத்தில் எக்ஸாம் எழுத எனக்கு டைம் எடுத்துச்சு. ஸோ அந்த 1 ஹவருக்கு வந்துட்டு ப்ளே பண்ணிகிட்டே எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்டோரேஜ் பத்தலை. இன்னொரு மெயின் ரீசன், நான் வீடியோ பார்த்துட்டு எழுதுகிறப்ப எனக்கு யாரும் என்னை வாட்ச் பண்ணுற மாதிரி ரொம்ப பதட்டமாக ஃபீல் பண்ணேன். எருமைக்கடை வயசாச்சு, ஜஸ்ட் வீட்டில் உட்காந்து ஒரு ஓய்மார் டெஸ்ட் போடுறதுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. நான் நினச்சேன், இதுக்கே இப்படி பயமாக இருக்குது, எப்படி நம்ம போய் ஸ்ட்ரைட்டாக எக்ஸாம் ஹாலில் உட்காந்து ஸ்டேட் பண்ண போகிறோம். ஸோ இனிமேல் வந்துட்டு வீக்லி நான் ஒய்மா டெஸ்ட் பண்ணுறப்ப எனக்கு மேபி இது பழகிரும்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு ஜிஎஸ்சில் மிஸ்டேக் பண்ண அளவுக்கு தமிழில் மிஸ்டேக் பண்ணலை. ஏன்னா தமிழில் வந்து எனக்கு கொஸ்டின் படித்தோன்னே ஆப்ஷன் பார்க்காம எனக்கு ஆன்சர் தெரிய வந்துச்சு. ஆனால் ஜிஎஸ் வந்துட்டு நான் ஒரு கொஸ்டினாக 2-3 வாட்டி ட்ரீட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு ஆன்சர் தெரிய வந்துச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்ஸை தமிழ் நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதாவே ஃபீல் பண்ணேன். தமிழில் எனக்கு வந்து ஒரே ஒரு கொஸ்டின் தான் தப்பாக போச்சு. அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எனக்கு தெரியாமல் தப்பாக போச்சு. அது இலக்கண கொஸ்டின் தான். அந்த கொஸ்டின் வந்து புக்கில் எங்கே இருக்குன்னே எனக்கு தெரியல. ஸோ நான் வந்துட்டு அந்த கொஸ்டின் வந்து புக்கில் எங்கே இருக்குது, நான் எல்லாம் மிஸ்டேக் பண்ணங்க தான் நான் திரும்ப வந்துட்டு ரிவைஸ் பண்ணி படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் அடுத்த ஷெட்யூல் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யாராவது இந்த ஷெட்யூல் அட்டன் பண்ணி ஒய்மா டெஸ்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்கள் மார்க் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் வந்துட்டு எவ்வளோ படித்தாலுமே சரி, அதை வந்து டெஸ்ட் போட்டு பாருங்கள். டெஸ்ட் போட்டு பார்க்க தான் நீங்கள் உங்களோட தப்பை திருத்திக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.